ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேத்து சனிக்கிழமையோட மினிவில் ஆகுது. காலையில இன்னைக்கு ஆடி கிருத்திகைன்றதால கிச்சனுக்கு வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கு வந்து மேல ஆயிப்போச்சு. கொஞ்சம் ஸ்கூல் டேஸ்னா கொஞ்சம் கடகடன்னு வேலையாகும். சீக்கிரமா எழுந்திரிப்போம் இல்லையா? லீவ் இல்ல 3 நாள் லீவ் வந்து தொடர்ந்து வருது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா, அந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் இல்லாம வேலை தான் வந்து போயிட்டுருக்கு. இன்னைக்கு காலையில கிருத்திகைன்றதால ஃபர்ஸ்ட்டு வந்த உடனே வடைக்கு வந்து கடலப்பருப்பு தான் இருந்தது. சரி அத வந்து வடைக்கு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து தண்ணி இல்ல. தவள வேற ரொம்ப கருப்பாயிடுச்சுன்றதால, சரி புளி போட்டு தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து தண்ணி குடிச்சுக்கலான்றதுக்காக, இந்த தவள வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு புளி போட்டு சபீனா போட்டு தேய்ச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து புளி வந்து கிடைக்க மாட்டேங்குது. புளியோட ரேட் வந்து அதிகமாயிடுச்சுன்றதால, புளி வந்து நான் போட்டு தேய்க்கிறதில்ல. எலுமிச்சம்பழம் கொஞ்சம் சபீனா போட்டு தேய்ச்சு காலையில வந்து தண்ணி குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சமையல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். இந்த மாசத்துலயே வந்து 2 கிருத்திகை வந்ததால, ஒரு சிலருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கிருத்திகையே வந்து படைச்சிருப்பீங்க. நான் வந்து இந்த மாச கிருத்திகை படைக்கிறதில்ல எங்க வீட்ல. எங்க வீட்டு பழக்கப்படி பார்த்தீங்கன்னா, இந்த 3 கிருத்திகை படைப்போம் இல்லையா? அந்த கிருத்திகைன்றதால, கடைசில வர கிருத்திகை தான்றதுனால, இந்த டைம் வந்து நேத்து தான் வந்து படைச்சிருந்தேன். நீங்க யாரெல்லாம் நேத்து ஆடி கிருத்திகை வந்து படைச்சிருந்தீங்க அப்படின்றத சொல்லுங்க. இன்னைக்கு காலையில டிஃபன்லாம் வந்து செய்யவே இல்ல. ஒரே சாப்பாடுலாம் செஞ்சு படைச்சிடலாம் அப்படின்றதுக்காக செஞ்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மணி ஒரு 11:30 ஆயிப்போச்சு. அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்றதுக்கு. நெறைய பேர் லாங் வீடியோ போடுங்கக்கா, வரலட்சுமி பூஜைக்கான வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை போயிட்டு மறு வெள்ளிக்கிழமை வந்து 2வது வெள்ளிக்கிழமை 3வது வெள்ளிக்கிழமை வரப்போகுது. இன்னுமே அந்த வீடியோ வந்து குடுக்க முடியல. கண்டிப்பா சீக்கிரமா வந்து லாங் வீடியோ குடுக்குறேன். இந்த வேலையெல்லாம் வந்து நான் தான் இழுத்து போட்டு செய்றேனா, இல்ல வேலை என்ன போட்டு செய்யுதான்னு தெரியல. உண்மையிலேயே வந்து வேலை இருந்துகிட்டே இருக்கு. அதனால வந்து லாங் வீடியோக்கிட்டயே வந்து போக முடியல. அதனால தான் சீக்கிரமா வந்து லாங் வீடியோ வந்து குடுக்குறேன். அதுக்கப்புறம் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு, மாவிளக்குமே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். என்னன்னே தெரியல, இன்னைக்கு பால் எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதனால பால் அபிஷேகம் மட்டும் விட்டுட்டு, மீதி எல்லா அபிஷேகமும் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப அபிஷேகம்லாம் வந்து ரொம்ப நேரம் செய்யல. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடாம இருக்காங்க. அப்பாவுக்கு வேற சாப்பாடு குடுக்கலன்றதுக்காகவே டக்கு டக்குன்னு அபிஷேகத்த முடிச்சுட்டு, பூஜைய வந்து செஞ்சிருந்தேன். ஆடி மாசம் இப்ப தான் ஸ்டார்ட் ஆன மாரி தெரியல. பாதி ஆடி மாசம் வந்து ஹாஸ்பிட்டலே போனதால, எனக்கு ஆடி மாசம் வந்த மாரியே தெரியல இந்த வருஷம். அப்படியே வந்து சீக்கிரமா போன மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோலாம் எடுக்க தேவையில்ல. சரி அங்கேயே வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிக்கலாம்னு நெனச்சிருந்தேன். அப்புறம் என்ன நெனச்சேன்னே தெரியல. டக்கு டக்குன்னு கீழ மணப்பலகை போட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சு, அழகா அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிட்டேன். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, வடை, பாயாசம், சாம்பார், அதுக்கப்புறம் மாவிளக்கு, தேங்காய் உடைச்சு எப்பவும் 3 கிருத்திகைக்கு செய்வோம் இல்லையா? அதே மாரி தான் செஞ்சிருந்தேன். எல்லா வருஷமும் வீட்ல வந்து படைச்சுட்டு, உடனே எங்க நாத்தனார் வீட்ல திருவிழா நடக்கும். அங்க தான் எல்லா வருஷமும் போயிடுவோம். இந்த வருஷம் அப்பா வீட்ல இருக்கிறதுனால போக முடியல. எனக்குமே வந்து கொஞ்சம் உடம்பு முடியல. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் போகுறதுன்றதே முடியல. சரி அடுத்த வருஷம் போய்க்கலான்னு விட்டுட்டேன்.